உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ரிசர்ச் படி ஒரே ஒரு பிரேசில் நட் நீங்க டெய்லி கன்டினியூஸா எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது உங்க தைராய்டு கிளாண்டுக்கோட ஆரோக்கியத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யோசிக்கலாம் இந்த பிரேசில் நட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேசில் நட்ல செலினியம்ன்ற ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. இது ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட். இது நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு T4 இருந்து T3யா கன்வெர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே சமயத்துல இந்த தைராய்டு ஹார்மோன் புரொடக்ஷன் டைம்ல ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு ஒரு காம்பவுண்ட் எக்ஸஸா நம்ம பாடியில தங்கும். அத வந்து வெளிய அனுப்புறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். இப்ப செலினியம் இல்லாத போது என்ன ஆகும்னா, அது நம்ம உடம்புலயே அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தங்கி, நம்ம தைராய்டு கிளாண்டயே அத அட்டாக் பண்ணும். ஸோ அதுலருந்து புரொடெக்ட் பண்றது தான் இந்த செலினியமோட வேல. அத தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த செலினியம் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது, அந்த இன்ஃப்ளமேஷன லோவர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எஸ்பெஷலி ஹஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ் வந்து ஆட்டோ இம்யூன் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். ஸோ அதுலயுமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த செலினியம் வந்து புரொடெக்ட் பண்ணும். ஸோ பட் நம்ம ஏன் ஒரே ஒரு பிரேசில் நட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரே ஒரு பிரேசில் நட் சாப்பிட்டீங்கனாலே நம்ம டெய்லி ரெக்யர்மெண்ட் கம்ப்ளீட்டா மீட் ஆயிடும். ஆஸ் பர் ஆர்டிஏ. அதே சமயத்துல பிரேசில் நட் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நெறையாவும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா செலினியம்ன்ற ஒரு பர்ட்டிகுலர் காம்பவுண்ட் வந்து கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, ஜாஸ்தியா இருந்தாலும் பிரச்சனை. ஸோ நீங்க வந்து அது அளவுக்கு மீறினால் கண்டிப்பா நஞ்சு தான் அமிர்தமும். ஸோ அதனால நீங்க ஒரே ஒரு நட் டெய்லி நீங்க சாப்பிட்டு வந்தாலே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தைராய்டு ப்ராப்ளமோட சஃபர் ஆகுறாங்கன்னா, இந்த ரீல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி அப்டேட்ஸ்க்கு என் பேஜ ஃபாலோ பண்ணுங்க.